शेषार्यवंशकलशो दधि पूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्य पदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्ज सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आनिश्चितविराशाखां वन्दे वाल्मीकिकोकिलं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாம். ராமருக்கு காட்டுக்கு போ என்று சொன்னார்கள். அவர் காட்டுக்கு கிளம்புறது ரெடியே இருக்கார். அப்போ என்ன பண்றா? ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயே விநிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வது சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோஹிணியதா. என்ன சொல்றார் அப்படின்னா, ராத்துர்தயிதா என்ற இடத்திலே சம்ருதந்தம் பிரியோ புராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ. 24. பிரீத்தி உள்ளவனாய், ராதா உடன் பிறந்தவருமாய், சுமித்ரானந்தவர்தனஹா சுமித்திரை என்ற தன் தாய்க்கு ஆனந்தம் விளைவிப்பவருமாய், வினய சம்பன்னஹா சேஷத்வஞானம் முதலிய குணம் நிறைந்தவருமாய், பிராத்துஹு தயிதா சௌப்ராத்திரம் அனுதரிசயன்னு பிராத்தாவான ராமனுக்கு இஷ்டனுமாய் நல்ல பிராத்தாவாக இருக்கும் தன்மையை தொடர்ச்சியாக காண்பிக்கிறவருமாய், லக்ஷ்மணஹா லக்ஷ்மணன் ரஜந்தம் தம் ஸ்நேகாத் காட்டுக்கு செல்லுகின்றார் அந்த ராமனை விடுபடியாறுபடியான நேசத்தினாலே அனுஜகாமா பின்தொடர்ந்தான். ஆச்சரியம். பிரியகா என்ற சொல்லுக்கு பிரீணாதீதி பிரியகா, ராமனிடத்தில் பிரீத்தி உள்ளவன் என கோ உரை. அப்போது ராமனுக்கு பிரீத்தி பாத்திரமானவன் என்கிற பொருள். தைத்தகா என்று சொன்னால் தெரியவரும் லக்ஷ்மணனுடைய இந்த பிரீத்தி விடாமல் காட்டிற்கு தொடர்புடவும் மிக்கதாய் இருந்தது என்பதை விளக்க ஸ்நேகாத் என்று சொல்லலாம். பிரியகா என்கிற சொல்லுக்கு ராமனின் பிரீத்திக்கு பாத்திரமானவன் என்ற பொருள் கூறினால், ஸ்நேகாத் என்பதை ராமனிடத்தில் இவனுடைய பிரீத்தியை சொல்லுகிறான். அப்போது தைத்தகா என்ற சொல் சரணாகதனான லக்ஷ்மணனிடத்தில் தனது புரிந்து சம்மதி அளிப்பதை குறிக்கும். சுமித்ரானந்தவர்தனஹா என்பது அப்படி மகன் ராமனை பின் செல்வதே சுமித்ராக்கு விசேஷ ஆனந்தத்திற்கு காரணமாய் இருந்தது என்பதாகுவா. இதை மேலே திருஷ்டத்துவம் மனமாசாயா ராமே பிரவாரன்மாகாரிஷீஹி என்றவாறான சுமித்திரையின் சொற்களிலிருந்து தெரியலாம். நடுதரிசையன்னு என்பதனாலே நல்ல பிராத்தாவாக இருப்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற நோக்கால் பின்தொடர்ந்தான் என்கிற கருத்தல்ல, அவன் பின்தொடர்ந்த தொடர்ந்ததில் இருந்து அவனுடைய சௌப்ராத்தம் நன்கு விளங்கிட்டு என்னலாம். அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும் என்று உலகில் ஓர் சிக்ஷையும் ஆயிற்றான். சௌப்ராத்தம் என்பதற்கு சேஷனானவன் செய்ய வேண்டுவதை தெரிவித்துக் கொண்டே, அதாவது பவாம்சவைதேக்கியா என்றபடி திவ்யதம்பர்களான நீங்கள் இருவரும் மலை பிராந்தியங்களிலே யதேச்ச விகாரம் செய்யும் போதும் உறங்கும் போதும்
வேண்டுவதை செய்தும் பாதுகாப்பா ஆறியிருந்தும் வருவேன் என்று என்கிற பொருள் பொருந்தும். என்பது வியப்பை கூறியதால் பரமவரத்தில் உள்ள நித்தியமுக்தர்களின் நிலையாகும் நித்தியமான அடிமை இவ்வுலகில் இலக்குணம் ஒருவனுக்கே இருந்தது என்பதை காட்டும். முன் ஸ்லோகத்தில் ராமன் பகவத அவதாரம் என்பதை காட்டி இங்கு அவருக்கு பிராத்தாவாய் அவதரித்த லக்ஷ்மணனும் அவருடைய கைங்கரியத்தை விடாமல் பற்றியிருந்தான் என்பதால் எங்கனமே எல்லா ஜீவர்களும் எம்பெருமானிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்ததாயிற்று. சுமித்திரேன் மகனான லக்ஷ்மணருக்கு நல்ல மித்திரனாயிருக்கும் தன்மை இருப்பதில் வியப்பில்லை. ஒவ்வொரு ஜீவனும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதால் சுமித்திரானந்த வர்த்தனாகிறான். மித்திரம் ஔபீகங்கர்த்தம் செய்வதால் சுமித்திரானந்த வர்த்தனாகிறான். மித்திரம் ஔபயிக்கம் என்கிறபடி பகவான் மித்திரன். சவயசைவை ஏ நித்திய நிர்தோஷகந்தாகா என்கிறபடி நித்தியர்களும் சமான வயஸ்கராய் மித்திரர்கள் தோழர்கள். மோட்சத்தில் ஒருவர் செய்யும் கைங்கரியத்தை காணும் போது கைங்கரியம் செய்கிறவருக்கும் கைங்கரியத்திற்கு இலக்கான திவ்ய தம்பதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆனந்தம் ஒரே விதமாக இருக்கும். அதற்கு காரணம் அசூயை சிறிதுமென்றே அசாதாரணமான மித்திரத்துவம் பெற்றிருப்பது. இது சுமித்திரானந்த வர்த்தமானது எத்தனை வியாக்கியானம் பண்றார். நாங்கள் எல்லாம் எம்பெருமான கரை மாதிரி கைங்கரியம் பண்ணணும். அது பண்ண சுமித்ராய்க்கு சந்தோஷமானது இருந்தார். அப்பேற்பட்ட சுமித்திரை. சுமித்திரை இஸ் எ வெரி லிட்டில் ஸ்போக்கன் கேரக்டர் இன் ராமாயணம். ஆனா ரொம்பவும் உயர்ந்த பேச்சு. பிராதா என்று சொல்லாதது எத்திர பிராதா சகோதரகா என்று மேலே ராமன் சொல்வது நினைவிடும். சுமித்ரா என்ற தாய் வேறாக லக்ஷ்மணன் சகோதரனானோ என்னில் தந்தை முருகனாகியாரே சகோதரத்துவம் உண்டு. அன்றி சகா அதரகா என பிரித்து கைங்கரியம் செய்யும் போதும் போர் புரியும் போதும் எப்பொழுது ஆயாசம் இருப்பினும் பொறுப்பவன் அச்சமில்லாதவன் என்ற பொருள் கூறலாம். பிராதுர்தைதகா என்றிடத்தில் தைத்தையான சீத்தையை காட்டிலும் இறந்து தைத்தன் என்றும் குறித்தான். ரஜசீதாத்வயாகினான் நச்சாகும் ராகவா அபிச்சேத் அபிஜீவாவகா ஜலான்முச்சோ யுவோத்தரித்தம் என்றிடத்தில் சீதையே விட்டு பிரிய மாட்டாமல் இருக்கும் போது நான் விட்டு பிரிந்திருக்கவில்லைனோ என்றும் கருத்தாகும். ஏனெனில் சீதை விவாகத்திற்கு முன்னும் பிறகு அசோகவனத்தில் இருந்தபோதும் பின்னும் ராமனை விட்டு இருந்ததுண்டு. லக்ஷ்மணன் அவ்வாறில்லையே. உண்மையில் நஜசீதா என்றவிடத்தில் பொதுவாக பிரிவிராட்டி என்ற பொருள் கொண்டால் அகலேந்திரியம் என்கிற விராட்டியை போலே கைங்கரியம் செய்யும் சேஷனும் பிரியகில்லேன் என்று கூறியதாம். அனுஜகாமா என்றவிடத்தில் காமான் நீ காமரூபி அனுசஞ்சரன் என்று எம்பெருமான் போகிவிடமெல்லாம் முக்தரும் இஷ்டப்படி ஆகாராதிகளும் பொருட்களும் கொண்டு பணிவனைக்கு தொடர்பு கொள்வர் என்பது அறிவிக்கப்பட்டது. பெருமாள் எங்க போறாரோ அங்கெல்லாம் இவ போய் வருகிறார். அனு என்பதற்கு சகா கூடா என்பது பொருள். அனுயாத்ரா என்ற இடத்தில் போலே அது முன்னுமாம் பின்னுமாம். ஏனையேன தாத்தா கச்சதி தேனத்தேன சக கச்சதி என்றும் கூறப்பட்டதே. ராமனோடு சீதா தேவி காட்டுக்கு புறப்பட்ட பிறகே இளைய பெருமாள் தன்னை அழைத்து செல்லும்படி திவிதம்பதிகளை கருணாகரி செய்து வேண்டினார் என்று மேலே அயோத்தியா காண்டத்தில் வியக்தமாகியிருக்க, இங்கே லக்ஷ்மணனை
முன்னே சேத்தராகச் சொன்னது பொருத்தமோ எனில் சீதையிடம் வனவாச பிரஸ்தாபம் செய்ய ராமன் வரும் போரும் அதற்கு முன்னம் லக்ஷ்மணன் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தபடியால் அதற்காக அபிஷகாமா என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஆதலால் சங்கேபமாக சொல்லிவிடானபடியாலே மேல் பிரார்த்தனாதிகளையும் இங்கே ஒன்றாக சேர்த்தார். அயோத்தியாண்டத்தில் விரிவாக சொல்றார், இது கூட்டிட்டு போனான்னு சொல்றார். சரி, அடுத்தது என்ன? ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாய நிர்மித்தா ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா. ஜனகஸ்ய குலே ஜாதா, ஜனக மகாராஜன் யாக பூமியில் தோன்றினவளம். நிர்மித்தா தேவமாயாயவா, மூர்த்தியாக மாற்றப்பெற்ற ஆச்சரிய தெய்வ சக்தி போன்றவளம். சர்வலக்கண சம்பன்னா, சிறந்த ஸ்திரீ லட்சணங்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கிட்டவளம். எனவே நாரீணாம் உத்தமா சீதா, ஸ்திரீகளில் உத்தமையான பெரிய விராட்டியார் என்னப்பட்டவளும் சீதை என்று பெயர் பெற்றவளும் ராமஸ்ய நித்தியம் தெய்யித்தா, ராமனுக்கு எப்போதும் இஷ்டமானவளும் நித்தியம் பாரியா, வனவாச காலத்திலும் தரிக்கப்பட வேண்டியவளும் பிராணசமா நித்தியம் ஹிதா, அவளுடைய பிராணன் போலே மதிக்கப்பட்டவளும் நித்தியம் ஹிதா, எப்போதும் அனுகூலமானவளும் ஆனா வதூரபி, ராமனின் மனைவியான இரு பெண்ணும் ரோஹிணி யதா, ரோஹிணி சசினம் யதா, ரோஹிணி என்கிற நட்சத்திரம் சந்திரனை போலே நாமும் வருகிறா ராமனை பின்தொடர்ந்தாள். இது பதார்த்தம். இதற்கு முன் சீதா விவாக விஷயமானது சொல்லப்படாமையாலே இங்கே அவள் பிறவி வரலாறும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஜனகஸ்ய குலே, ஜனக வம்சத்தில் பிறந்தாள் எனவும் உரைப்பர். அப்போது போஷித்தவர் ஜனகரானபடியாலும் வேறு இவள் வம்சம் இல்லாமையாலும் அவர் வம்சத்தில் பிறந்ததாக சொன்னதில்லை. சில ஜனகரை போல ஆச்சாரத்தை பிரதானமாக கொண்டவன் என்று கருத்துரைப்பர். குலம் என்பதற்கு கிரகம், இல்லம் என்ற பொருள் உண்டாகையாலே இல்லத்தோடு சேர்த்த தோட்டத்தை குலமாக கொண்டு அந்த பூமியில் பிறந்தாள் என்பதை குறிக்கலாம். விட்டு சித்தகுடன் நரகல்பவல்லீம் என்றிடத்தில் போலா மனுஸ்மிருதியில் கஷேத்திர விபாகம் செய்யும் போது ஒருவித எண்ணிக்கையுள்ள எருதுகளால் விடப்பட்ட கஷேத்திரத்திற்கு குலம் என்று பொருள் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் குலபதம் யாகத்திற்காக உழுவ அத்தகைய பூமியை கூறும் போது உண்டாம் படைசாலைக்கு சீதை என்பது பெயர். அங்கே தோன்றியதை தெரிவிக்க இவளுக்கு சீதை என்று பெயராம். தேவமாயா பிரகிருதி அன்று, ராவணவதத்திற்காக எல்லா தேவதைகளுடைய ஆச்சரிய சக்தியும் சேர்ந்து உருவாயித்தே என்று பொருளாம். பொருளாயித்தோ என்று பொருளாம். ராவணன் கொண்டு போறது மாயா சீதையே. உண்மையான சீதை அப்போது மறைந்தாள் என்றதும் விஷய பெற்றிருப்பதால் அப்போது தேவர்கள் உருவாக்கின மாயைக்கு உண்மையான சீதைக்கும் ஒத்திருப்பதை குறிக்கவும் ஏவமாயைவ நிர்மிதா என்றதெல்லாம் சுந்தன் உபசுந்தன் என்ற இருவரை மோகிப்பிக்க தேவர்களால் உயர்ந்த சௌந்தரியத்தோடு உண்டு பண்ணப்பட்ட திலோத்தமை போல இருவரை தீர்த்தியத்தில் அது வியாக்கியானம். அமுதம் கடைந்த பிறகு அசுர மோகத்திற்காக விஷ்ணு எடுத்துக்கொண்ட வியப்புக்கு இடமான மோகினி ரூபம் என்பார் கோவிந்தராஜ்யத்தில். உருவெடுத்த விஷயம்
விஷ்ணுவின் சக்தி போலா எனவும் பொருள் உரைக்கலாம். உலகத்தில் மாயாவியின் மாயை ஆச்சரியமான காரியத்தை செய்யும். ஆனால் காரணம் இன்னது என அறிய முடியாமல் இருக்கும். அதனாலே அவனுடைய மாயை பொய்யாகாது. உண்மையில் மாயை இல்லாமலே வஸ்துவின் தோத்தமாக நாம் எல்லோரும் கூட மாயாவி ஆகலாம். நிர்மிதா குரு கொள்விக்கப்பட்ட மாயை என்றதாலும் மாயை என்பது சத்தியமான வஸ்துவாம் என்று தேரும். ஜனகருடைய யாக பூமியில் குழந்தையாக தோன்றியதற்கு இவ்வுலகில் உள்ள மாயாவிகளின் மாயை காரணமாக என்பது பற்றியும் தேவமாயைத்தான் காரணமாக வேண்டும் என்ற தேவதேவனான விஷ்ணுவினுடைய மாயையாம் சங்கல்ப சக்தி அதுவே இவ்வுரு கொண்டதோ என்று இங்கே உல்லேகமாம். இவள் யார் என்றால் பெரிய விராட்டி என்பதற்காக நாரிகினாம் உத்தமா என்றார். புருஷோத்தம சப்தம் நாராயணனுக்கு போல இச்சொல்லும் பெரிய விராட்டிக்கே அசாதாரணமாகும். நாரிகினாம் உத்தமாவது என்ற பேச்சு. சீத்தை அவளே என்று நிச்சயிப்பதற்கு காரணம் கூறுகின்றார் சர்வலட்சண சம்பன்னா என்று. இதனை ஹம்ச சந்தேசத்தில் ஏஷு ஸ்ரேயாம் பவதி நித்யம் தானி சர்வாணி சந்தோ லக்ஷ்மியாச்ச தேவியாஸ்தவச்ச புவனே லக்ஷணாம் ஞாபரந்தி ஸ்ரீ தேசிகன் கிழக்குவில்ல. வது என்ற சொல்லுக்கு மணமகள், நாட்டு பெண் என்ற பொருள் பிரசித்தமாகியாலே தசரதனுடைய நாட்டு பெண் என்று கூறுவர். இச்சொல்லை மனைவி என்ற பொருளிலும் பிரயோகிக்கிறபடியால் ராமஸ்ய வதூஹு ராமன் மனைவி என்றும் பொருள் உரைக்கலாம். சிறிய பெண்ணாக இருந்தும் அச்சமின்றி புறப்பட்டாள் என்பதற்காகவும் இச்சொல் என்று புறப்பட்டதற்கு காரணம் தெய்தா பாரியா பிராணசமா ஹிதா என்று கூறப்பட்டது. விவாகம் செய்து கொண்டது முதல் அன்புக்கிடமானதால் தெய்தை என்றும் பறிக்க விடுமையை குறிக்க ஆர்யை என்றது. விட்டு பிரிய முடியாமையாய் குறிக்க பிராணசமா என்றது. எம்பெருமான் உத்தேசித்து காரியங்காட்டில் இவள் மூலமாகவே நிறைவேற வேண்டியிருப்பதால் அதற்காக புறப்பட்டாள் என்பதை ஹிதா என்ற சொல் கூறும். ரோஹிணி யதா ரோஹிணி நவினா சந்திரம் முகூர்த்தம் திருஷ்டத்தே என்பது காண்க. சசினம் என்றதால் முயலை கலங்கமாக உடையவன் என்று சந்திரனுக்கு கலங்கத்தை கூறியது ராமனுக்கு ராஜ்ய பிரம்சம் என்ற குறையை காட்டுவதற்காக. அக்குறையிருப்பினும் அவனை விட்டு பிரிய விரும்பவில்லை என்ற சீதையின் பாதிவிரத்தியமானது அனசூயினிடம் சீதாவிராட்டி விஞ்ஞாபித்தபடி இங்கே குறிக்கப்படும் என்கிறார். அடுத்து ஓரே நதிகரம் தூரம் சித்திரா விசதேரஜா சிந்துவை ருகனம் தூதம் கங்காகூலம் விசர்ஜயதே முகமன்சாத்திய தர்மாத்மா ஈஷாதார்வதிம் பிரியம். சங்கேப ராமாயணத்தில் பருவடங்களில் மேலே ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூறியதற்கு இணங்க பதங்களையும் வாக்கியத்தையும் மாற்றி இணைத்து பொருள் கொள்ள வேண்டியதாகிறது. தர்மாத்மா தர்மத்தில் மனம் சென்ற ராமன், பித்ரா தந்தையானா, தசரதனால் சில அடிகள் அனுகதா பின்தொடரப்பட்டு, பௌரைஹி தூரம் அனுகதா பட்டணத்து பிரஜைகளால் வெகு தூரம் பின்தொடரப்பட்டவனாய் சென்று வேறுவரே நிஷாதாரவிதம் பிரியம் ஊகம் ஆசாத்தியா. சென்று வேறுவரத்தில் வேடர்களின் அரசனாய் தனக்கு இஷ்டமான கூகனை அடைந்து
கங்கா கூலே சூத்தம் விசர்ஜயத்து. கங்கையின் கரையிலே சாரதியான சுமந்திரனை விடச் செய்தான். காட்டிற்கு புறப்பட்ட ராமனை பின்தொடர்ந்து அரண்மனைக்கு வெளியிலே 2 அடி வைத்து நின்றான் தயரதன் துயரத்துடன். அதுவே விருத்தரான தந்தைக்கு வெகு துயரமாகியிருந்தது. பிறருக்கும் நிறுத்திவிட்டனர். பிறரும் நிறுத்திவிட்டனர். நகரஜனங்கள் மட்டும் வெகு தூரம் தமசாரதி வரையில் தொடர்ந்து சென்றனர். விடியற காலத்தில் அவர்களை அறியாதபடி விட்டு கங்கை பிறகில் சிந்தவேறுபுரம் என்ற வேடு நகரத்திற்கு செல்லும் போது வேடராஜன் குகன் ஏறு கொண்டு வர பிரியமான குகனுடன் கூடினவுடனே சுமந்திரர் என்ற சாரதியை அயோத்திக்கு செல்ல ஆக்ஞையிட்டான். விசர்ஜயத்து என்ற சொல்லுக்கு விசர்ஜத்து விட்டான் என்பதை பொருளார். ராமனோடு விடாமல் காட்டில் இருக்கும் இணைந்த சுமந்திரனை பிரயாசைப்பட்டு பலாத்காரமாக விடச் செய்தான் என்பது பொருளாகும். சுமந்திரன் உடனே திரும்பினான் என்பதில்லை. சிங்கபுரத்தில் சில நாள்கள் தங்கி ஏதாவது ராமன் தெரிவிக்கிறானா என்று கவனித்திருந்து ஒன்றும் அறிவிக்காத போது இனி அயோத்தி செல்வரே தகும் என்று சென்றான். அதற்காகவும் சிங்கேருவரே சூத்தம் என்பது திங்கிகள் மான்கள். பேரமாவது பதுமை. வேடர்கள் மான்களை பிடிப்பதற்காக தங்களிடம் பலவிதமான மான் உருவங்களான பதுமைகளை ஊரில் எங்கும் கொண்டிருந்ததால் அதற்கு சிந்துவேறுவரும் பெயராயிற்று. குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணன் லக்ஷ்மணோன சீதையா. ராமன் குஹனோடும் லக்ஷ்மணனுடன் சீதையுடனும் சகிதா சேர்ந்திருந்தான். ஏற்கனவே லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் சேர்ந்திருக்க மீண்டும் கூறுவதென்றில் குகன் வருவது தெரிந்து அன்பினாலே வேகமாக எதிரில் சென்று குகனோடு கூடினான். அந்த இடத்திற்கு இலக்குவனும் சீதையும் சென்று ராமனுடன் கூடினர் என்பது கருத்தான். குகனோடு சேராத போது ராமனுக்கு அவ்விருவரின் சேர்த்தியாகவே தோன்றவில்லை என்னலுமாம். முதலில் குகனோடு சேர்ந்தான். அருகில் இலக்குவனன், சிறிது தூரத்தில் சீத்தை எனவரிக்க லக்ஷ்மணேன சக சீதையா லக்ஷ்மணேன சீதையா என்றான். இனி இலக்குவனனோடும் சீதையுடனும் சேர்ந்த ராமன் குகனோடு சேர்ந்தான். சீதையையும் இலக்குவனனையும் கூட இன்னார் என காட்டி அறிவித்தான் என்றதாம். பெரிய திருமொழியில் ஏழை ஏதவன் கிண்மகன் நாடு இறங்கிமத்தவர் கிண்ணறில் சிறந்து வாழிமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றுரைந்திரை தோழன்னி எனக்கு இன்பொழி என்ற சொற்கள் என்றதை இங்கே கூட்டுவார். தானும் சேர்ந்து தன்னை சார்ந்த சீத்தை தோழியாவாள் இலக்குவனன் தம்பி போலவும் என்றானே. நீசனான குகனிடத்தில் பக்தியை கண்டு வைத்த அபிமானத்தை விசேஷமாக காட்ட வேண்டும் என்று குஹேன சகிதா இத்தியாதியை சொன்னதாம். இல்லையேல் குகமாசாத்தியா என்று முன் சொன்னதே போதுமே. முன் அவர்களோடு சேர்ந்து ராமனானவன் குகனோடு சேர்ந்து வருகே முழு ராமனானான். ஏழைக்கும் அதீனமான பிறகே அப்பெயர் பொருள் பெற்றது. நிஷாதானான் நேதா கவிகுரபதி காபிஷவதி என்றபடி முதல் குகனே நீச்சலுடன் சேர்க்கைக்குதானான். சம்ஹிதா என்ற சொல்லே மகாரலோபம் இலக்கணப்படி வந்து சகிதா என்னவாயிற்று.
இங்கே குஹனுடைய சகாயத்தினால் ராமன் கங்கையை கடந்தான் என்று தெரிவிக்கப்பட்டாமல் இருப்பதால் இதற்கு வேறே பொருளும் வைப்பர். சஹிதா என்ற இடத்தில் சகா ஹிதஹா என இருவிதங்களாக பிரித்து குஹேனா குஹனால் சகா அந்த ராமன் லக்ஷ்மணேன சீதையாச்சா இலக்குவனுடனும் சீதையுடனும் ஹிதஹா பிரஹிதஹா விருப்பப்பட்டான், கங்கையை கடக்கும்படி ஓடத்தில் அனுப்பப்பட்டான் என்றபடி 28 ஸ்லோகமாச்சு. அஸ்மின்மாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபுரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.